Hi friends, welcome to Tip Top Cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான chicken pakoda. வாங்க நம்ம இதுக்கு என்னென்ன ingredients தேவைப்படுதுன்னு பாப்போம். boneless chicken வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா வந்து வெட்டி வெச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, காய்ந்த மிளகாய் தூள், உப்பு, गरम மசாலா. அடுத்து கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மைதா 1 ஸ்பூன், corn flour 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சிறிதளவு எடுத்துக்கோங்க. முட்டை 1, ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கன் பீசஸையும் போட்டுட்டு அது மேலே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து corn flour போட்டுக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள் போடணும். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. गरम மசாலா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்தது முட்டையில் வந்து வெள்ளை முட்டை மட்டும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து முட்டை போட்டு நல்லா எல்லா மசாலாவையும் கலந்து விடுங்க. எல்லா மசாலாவும் நல்லா வந்து அந்த சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் வந்து அப்படியே மூடி வச்சுடுங்க. சிக்கனை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். 1 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கன் பீசஸை வந்து ஒரு பீஸாக போடுங்க. எண்ணெய் மேலே படாத அளவுக்கு பொறுமையாக போடுங்க. எத்தனை பீசஸ் வேணுமோ அத்தனை பீசஸை போட்டுருங்க. கொஞ்சம் அடக்கி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வேகும் அப்போ தான் சிக்கன்லாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கன் பகோடா சூப்பராக 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு சூப்பராக வந்திருக்கு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பகோடா சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப் டாப் குக்கிங் சேனலுக்கு.